சோத்ரம் 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 பரிசுத்த தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya. மக்கு ஸ்தோத்திரம். சோத்ரம் 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 சோத்ரம். கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நேரத்துல அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம்ப்பா. ஹalleluya. என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறேன். ஆமென். இந்த பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போல நம்ம எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து தேவனை அவரை புகழ்ந்து பாடும்படி இந்த நேரத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், நாம் ஒன்றாய் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லி நாம் ஆர்ப்பரிப்போம். ஹalleluya. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. துதியுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம், துதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. இப்பொழுது நாம் செபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, உம்மை மனதால உயர்த்தி ஸ்தோத்திரம், உம்மை நோக்கி பார்க்கும்படி இந்த இரவு நேரத்தில் ஜெபத்தில் எங்களை நினைத்தருளும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை நினைத்து எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி ஆசீர்வதித்து எங்களை பாதுகாக்கிற பரலோக பரிசுத்த தகப்பனே, நீர் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே, சாவாமை உள்ளவரே, உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேர ஜெபத்தில் கர்த்தரோட பாதத்திற்கு வருவதற்கு எங்களை அழைத்து வந்தீர், எங்களை ஆயத்தப்படுத்தினீர், எங்களை ஒழுங்குபடுத்தினீர், எங்களை பாதுகாத்தீர். இந்த நிமிடம் வரலியும் கொடான கொடியாய் உம்முடைய சமூகத்துல மனதால நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிற தகப்பனே. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள், அவர் உங்கள் வேண்டுதலை அருளச் செய்வார் என்று சொன்னீங்களே தகப்பனே. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள், அவர் உங்கள் வேண்டுதலை அருளச் செய்து உங்களை காக்க கடவார். கர்த்தரை நித்தமும் நித்தமும் அவரை துதிக்கும் போது, செபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் உங்களை நித்தமும் நித்தமும் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் துதிக்கிற ஜெபங்கள், ஜெபிக்கிற துதிகள் ஒவ்வொன்றும் பரலோக ராஜ்யத்திற்கு தீபம் போல எழும்பி கொண்டு போய் கொண்டிருக்கிறபடியாய் அதையெல்லாம் ஜீவ புத்தகத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தர், பரிசுத்த ராஜா, சேனைகளின் கர்த்தர் அதையெல்லாம் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என் மகன், என் மகள் என்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து என் பாதத்தில் அமர்ந்து நேரங்களை கிடைக்கும் அளவுக்கு என் பாதத்தில் செலவிட்டார்களே என்று சொல்லி அவர் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார். கடல் மேல ஒரு தண்ணீர் விழுந்தாலும் அதை என் தேவனாகிய கர்த்தர் அந்த ஒரு துளி தண்ணீரை எடுத்து கொள்ளுவார். அதுபோல தேவ சமூகத்தில் நாம் விடுகிற ஜெபங்கள், துதிகள் எல்லாவற்றையும் நம் தேவனாகிய கர்த்தர் எடுத்து வைத்து ஒரு நாள் துதிக்கிறாய், செபிக்கிறாய், அதற்கேற்ற பலனை பரிசுத்த தகப்பன் கொடுப்பார். ஒரு தென்னமரம் செடிகளை வைத்தபோது அந்த தென்னஞ்செடிகள் சில நாட்கள், வருடங்கள் கடந்து வந்த பிறகு அதில் இலைகளெல்லாம் விட்டு அதில் பூவுகளை விடுகிற போது காய்களை விடுகிறது போல அந்த காய்கள் விசேஷமாய் கனித்தர மரமாய் இருக்கிறது போல நாம் இந்த நாளில் ஜெபிக்கிற ஜெபங்கள், துதிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மரங்களைப் போல, கனித்தரம் மரங்களைப் போல நம்மளை பயன்படுத்துவார். நம் ஜெபங்கள் அவர் எடுத்து கொண்டு வைத்திருப்பார். மரம் வளர்வதை போல
நிறைய நீர்ப்பாய்ச்சலை போல எப்பொழுதும் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும்போது, எப்பொழுதுமே துதிக்கிற பிள்ளைகளாய் நம் இருதயத்தில் தேவ வார்த்தை இருக்கும்போது நாம் அசைக்கப்படுவதில்லை. நாம் அசைக்கப்படுவதில்லை. எப்பொழுதும் தேவனோட பாதத்தில் ஜெயம் எடுப்போம். தேவ சமூகத்தில் விசேஷமாய் ஜெபியுங்கள். ஆசீர்வாதமான ஜெபமலர் ஊழியத்திலிருந்து எடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்கள் தேவன் அங்கீகரித்து அதற்கேற்ற பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். எங்களோடு ஜெபிக்க நீங்களும் ஆயத்தமாய் வாருங்கள். சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவனுடைய ராஜ்யத்தில் எழும்பி பிரகாசிப்போம். வாருங்கள், சேர்ந்து ஜெபிப்போம். நம் தேவனை மகிமைப்படுத்த நாம் துதிப்போம், அவரை ஆராதிப்போம். அவரே ஒருவர் தேவன் என்று சொல்லி நாம் உயர்த்தும் போது, அவரை மகிமைப்படுத்துகிற போதெல்லாம் அவர் நம்மோடு இருந்து நம் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் செவி சாய்த்து கொண்டிருக்கிறார். செவி சாய்த்து அவர் பதில் அளிப்பார். விசேஷமாய் தேவனுடைய சமூகத்தில் சரியாய் நாம் போய் அமர்கிற போது தேவன் நம்மளை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். நம் தேவனை இன்னும் உற்சாகமாய் துதிப்போம், இன்னும் உற்சாகமாய் ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். விசேஷமாய் வாருங்கள், நம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், நாம் ஆராதிப்போம், அவரை துதிப்போம். விசேஷமாய் பரலோக தகப்பன் இந்த இரவு ஜெபத்தில் நமக்கு ஒரு பதில் வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்போம். அடையாளத்தை கேட்போம். அடையாளத்தை தேவன் கொடுப்பாராக. பரிசுத்த தகப்பனே, மறைப்பட்ட பொருளெல்லாம் நீர் வெளிப்படுத்துகிற தேவன் என்று சொன்னீர். உம்முடைய ஊழியக்காரனுக்கு நீர் ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டீர் என்று சொன்னீர் ஆண்டவரே. அது போல ராஜா, இந்த இரவு யாரெல்லாம் பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, நிந்தைகளோடு, அவமானத்தோடு, சந்தோஷத்தோடு அவர்கள் வந்திருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் தேவ சமாதானத்தை தந்து, தேவ பிரசன்னத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அவர்கள் உணரும்படி, பரிசுத்த ஆவியானவர் அவரை நடத்தும்படி கர்த்தர் தாமே உம்முடைய கரங்களை விரிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க விரித்து ஒவ்வொருவரையும் இந்த இரவுல ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் யாக்கோபை போல போராடி கொண்டிருக்கிறோம் ராஜா. யாக்கோபு ஒவ்வொரு நாளும் பரலோக தகப்பன் கரத்துல நின்று, அவர் பாதத்துல நின்று போராடி போராடி ஜெபித்ததனால் ஜெயம் எடுத்து கொண்டார் ஆண்டவர். அது போல தகப்பனே, இந்த ஆசீர்வாத தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாய் நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி, ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் மாறும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்க்கிற, தொலைக்காட்சியில கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவர்களுடைய செவிகளை திறந்து அவர்கள் இருதயத்தில் கர்த்தர் பேசும்படியாய் நீர் பண்ணும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்யும் காரியங்களை நீங்கள் நின்று பார்ப்பீர்கள் என்று சொன்னீரே தகப்பனே. உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலகீனங்களை நீக்கும்படி, உங்கள் குறைகளை நிறைவாக்கும்படி, உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் நிறைவாக்கும்படி கர்த்தரிடத்துல முறையிடுவோம். அவரே நமக்கு வாய்க்க பண்ணுவார். அவரே நமக்கு வாய்க்க பண்ணுவார். அவர் சொன்னதை செய்யும் அளவு நம்மளை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில்
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி நீந்தி, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி, நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அப்பா, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை தகப்பனே. அப்பா, தேவர்கள் உண்ணும் உணவை எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறீர் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே. விசேஷமாய் உம்முடைய கரங்களில மீண்டும் மீண்டும் ஆராதிக்க, மீண்டும் பலப்படுத்துகிறவர், மீண்டும் விசேஷித்த கிருபைகளை தருகிற தகப்பன் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை மாறாதது. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை மாறாதது. கர்த்தர் வார்த்தை மாறாதது. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை மாறாதது. கர்த்தர் வார்த்தை மாறாதது. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை மாறாதது. வார்த்தை மாறாதது. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. பூமி உமது பாதப்படி. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை மாறாதது. கர்த்தர் வார்த்தை மாறாதது. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை மாறாதது. கர்த்தர் வார்த்தை மாறாதது. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா,
அல்லேலூயா ஓசன்னா. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை மாறாதது, கர்த்தர் வார்த்தை மாறாதது. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை மாறாதது, கர்த்தர் வார்த்தை மாறாதது. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணும் பரிசுத்தர், ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணும் பரிசுத்தர், வாசம் பண்ணும் பரிசுத்தர், வாசம் பண்ணும் பரிசுத்தர், வாசம் பண்ணும் பரிசுத்தர். வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை மாறாதது, கர்த்தர் வார்த்தை மாறாதது. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை மாறாதது, கர்த்தர் வார்த்தை மாறாதது. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை மாறாதது, கர்த்தர் வார்த்தை மாறாதது. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி, பூமி உமது பாதப்படி. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை மாறாதது, கர்த்தர் வார்த்தை மாறாதது. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை மாறாதது, கர்த்தர் வார்த்தை மாறாதது. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணும் பரிசுத்தர், ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணும் பரிசுத்தர், வாசம் பண்ணும் பரிசுத்தர், வாசம் பண்ணும் பரிசுத்தர். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா,
அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை மாறாதது. கர்த்தர் வார்த்தை மாறாதது. வானம் பூமி ஒழிந்து போகும், வார்த்தை மாறாதது. கர்த்தர் வார்த்தை மாறாதது. பரிசுத்த நல்ல ஆண்டவரே, நன்றி ராஜா. வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர், என்னை தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர். வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர், என்னை தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர். இரவில் உண்டாகும் பயங்கரமும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரமும் பகலில் பறக்கும் அம்புக்கும் தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர், என்னை தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர். வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர், என்னை தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர். வழிகளில் என்னை காக்கும்படி தம்முடைய தூதரை அனுப்புவார், வழிகளில் என்னை காக்கும்படி தம்முடைய தூதரை அனுப்புவார், தம்முடைய தூதரை அனுப்புவார். தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர், என்னை தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர். ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணும் பரிசுத்தர், ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணும் பரிசுத்தர், வாசம் பண்ணும் பரிசுத்தர், வாசம் பண்ணும் பரிசுத்தர், வாசம் பண்ணும் பரிசுத்தர், வாசம் பண்ணும் பரிசுத்தர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இரவு நேரத்துல, ஸ்தோத்திரம், இந்த இரவு நேர ஜெபத்துல எங்களோடு கலந்து வந்திருக்கிற ஆசீர்வாத தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் தேவனோட பாதுகாப்பு, அவரோட வல்லமை, அவருடைய அபிஷேகங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய கிருபைகள் உங்களை அளவுக்கு அதிகமாய் உங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அப்பா இந்த இரவு நேரத்துல அண்மையான ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும், ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவருக்கும், ஒவ்வொரு தலைவிகளுக்கும், அந்த கொடுத்த கர்ப்பத்தின் கனிகளுக்கும்
சேர்த்து இந்த இரவு நேர ஜெபத்துல நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து மீண்டும் ஒரு விசை இந்த பாடலை உற்சாகமாய் வாய்களை திறந்து கைகளை தட்டி இருக்கும் இடத்துல நீங்க தேவனை உயர்த்தும் போது அவர் உங்களோடு பேசுவார், அவர் உங்களோடு நடமாடுவார், அவருடைய வார்த்தையை உங்களுக்கு நிறைவேற்றுவார், அவர் சொன்னதை உங்களுக்கு அருளச் செய்வார். உற்சாகமாய் ஒரு ஆமென் சொல்லுவோமா? உற்சாகமாய் தேவ சமூகத்தில் அவர் பாதத்தில் நாம தேவனை துதிக்கும் போது, அவர் சமூகத்தில் ஆமென் என்று சொல்லும் போது, இது அப்படியே நமக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கும் போது, அன்னால் பாரத்தோடு வந்து ஒவ்வொரு நாளும் பரலோக ராஜாவின் பாதத்தில் அமர்ந்து எனக்கு பிள்ளைகளை கொடும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டு. அந்த கண்ணீரை என் தேவன் அபிஷேகமாய் விதையை கொடுத்தார். நீர் கண்ணீரோடு விதைக்கிறாயா? நீ கம்பீரத்தோடு அறுப்பாய், நீர் கம்பீரத்தோடு அறுப்பாய். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். எங்களோடு சேர்ந்து தேவனை உயர்த்துங்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அவரை சொல்லி நீங்கள் ஆராதியுங்கள். உங்கள் வாய்களை திறந்து உங்கள் நாவுகளில தேவனுடைய வார்த்தைகளை உற்சாகமாய் அறிவிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார். நீ மரண இருளில் நடந்தாலும், பொல்லாப்பு உன்னை என்ன சூழ்ந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொன்னார். மரணமும் ஜீவனும் உன் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். நாவில துதிங்க, தேவனை ஆராதிங்க, வாருங்கள் சேர்ந்து ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிற தகப்பன். இந்த இரவு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். யாக்கோபு போராடி கொண்டு ஜெயம் எடுத்தார். ஜெயம் எடுத்த அதே போல நம்மவும் போராடுவோம், ஜெயம் எடுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர், என்னை தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர். வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர், என்னை தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர். இரவில் உண்டாகும் பயங்கரமும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரமும் பகலில் பறக்கும் அம்புக்கும் தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர், என்னை தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர். வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்ப வைக்கும் பரிசுத்தர்,
தப்ப வைக்கும் பரிசுத்தர், என்னை தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர், வழிகளில் என்னை காக்கும்படி தம்முடைய தூதரை அனுப்புவார். வழிகளில் என்னை காக்கும்படி தன்னுடைய தூதரை அனுப்புவார். தம்முடைய தூதரை அனுப்புவார். தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர், என்னை தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர், வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர், என்னை தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர், ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணும் பரிசுத்தர், ஒருசம் பண்ணும் பரிசுத்தர், வாசம் பண்ணும் பரிசுத்தர், வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர், என்னை தப்ப வைக்கும் பரிசுத்தர், தப்ப வைக்கும் பரிசுத்தர், ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணும் பரிசுத்தர், ஓசம் பண்ணும் பரிசுத்தர், வாசம் பண்ணும் பரிசுத்தர், ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணும் பரிசுத்தர், வாசம் பண்ணும் பரிசுத்தர். விசேஷமாய் நம் தேவனாகிய கர்த்தர், அவர் வார்த்தை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற போது உங்களை வேடன் கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்ப வைக்கிற பரிசுத்த தகப்பன், உங்களை வழியிலெல்லாம் காக்கும்படி அவரோட தூதர்களை அனுப்புறாருமா. அவரோட தூதரை அனுப்புறாருப்பா. அவரோட தூதரை அனுப்புறாரு சகோதரனே. அவரோட தூதரை அனுப்புறாரு சகோதரியே. நீங்க அவரோட தூதர்களை உங்களை பாதுகாக்க அனுப்புறாரு. அவர் தூதரை அனுப்புறாரு. அவர் தூதர்களை அனுப்புறாரு. நீங்க ஜெபிக்கிற இடத்துல, துதிக்கிற இடத்துல தேவ மகிமைய நிரப்பி நிரப்பி உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரே சாவாமை உள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசமாய் இருக்கிறேன். ஏன்னா துதிக்கிற இடத்துல, செபிக்கிற இடத்துல அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் வாசமாய் இருக்கிறார். ஏகோவா ராப்பாவை கூப்பிடுங்க. ஏகோவா ஷம்பான்னு சொல்லுங்க. ஏகோவா நிஷின்னு சொல்லுங்க. எபினேசரே என்று சொல்லி கூப்பிடுங்க. எனக்கு உதவிடும் தகப்பனே என்று சொல்லுங்க. எல்ரோகி என்று சொல்லுங்க. எங்களை காண்கிறவரே என்று சொல்லுங்க. ஏகோவா நிஷியே என்று சொல்லுங்க. உங்களை பாதுகாக்கிறவர் அவர் ஒருவர் தான். உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த வானம் பூமி ஒளிந்து போகும், அவரோட வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. அந்த வார்த்தை கீழே விழாது. அது வெறுமையாய் போகாது. அந்த வார்த்தைக்கு பதில் கொடுப்பார். அவர் பதில் கொடுக்கிற தகப்பன். இன்றைக்கு காலையில எழுந்து ஆபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்களான்னு நம்பிக்கை இல்லை. பிள்ளைகள் காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வருவார்களான்னு நம்பிக்கை இல்லை. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போய்விட்டு வீட்டுக்கு வருவார்களா என்று சொல்லி
ஒன்றுமில்லை. ஆனாலும் நம் தேவன் அவர் தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் பாதமோ கல்லில் இடாத படிக்கு உன்னை நான் தூக்கி கொண்டிருக்கிறேன், உன்னை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறேன், உன் கண்ணீரை எல்லாம் நான் துருத்தில வைத்திருக்கிறேன், நீ அழாத, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நடத்துவேன், நிச்சயமாய் நடத்துவேன், நிச்சயமாய் நடத்துவேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தகப்பன் அவர்தான். அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நாமத்தை உயர்த்துங்க. அவரை உயர்த்தும் போது அவர் நம்மோடு இருப்பார். அவர் நம்மோடு இருப்பார். துதிப்போமா, அவரை செபிப்போமா. சிங்கத்தின் வாய்களை கட்டினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிங்கத்தின் வாய்களை கட்டினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீரை இரத்தமாக மாற்றினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீரை இரத்தமாக மாற்றினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிங்கத்தின் வாய்களை கட்டினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீரை இரத்தமாக மாற்றினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிங்கத்தின் வாய்களை கட்டினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீரை இரத்தமாக மாற்றினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிங்கத்தின் வாய்களை கட்டினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிங்கத்தின் வாய்களை கட்டினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீரை இரத்தமாக மாற்றினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உமக்கே நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். தானியேல் துதித்ததனால தேவ தூதர்களை அனுப்பினார். நம் பரிசுத்த தகப்பன் இடத்துல தேவ தூதர்கள் உண்டு. அந்த தூதர்களை அனுப்புகிறார். உங்களையும் அனுப்பிதான் உங்களையும் பாதுகாத்து கொண்டிருந்தார். தானியேலையும் அப்படிதான். அவர் செபிக்கிற போது, துதிக்கிற போது இருக்கிற எல்லா சிங்கத்தின் வாய்களையும் கட்டி வைத்தார். விசேஷமாய் நமக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகள், நமக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுகள், நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள், ஒவ்வொரு காரியத்திலிருந்து நம் தேவன் நம்மை தப்ப வைப்ப வல்லவராய் இருக்கிறார். நம் தேவன் நம்மை நடத்துவார், நித்தமும் நடத்துவார். அவர் சொல்லுகிறார், மகா வறட்சியான காலத்திலும் என் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார். என் ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குவார். ஆமென். ஒவ்வொரு நாளும் துதிக்கும் போது
செபிக்கிற போது ஸ்தோத்திரப்பா பரிசுத்த தகப்பன் ஸ்தோத்திரப்பா நம்மோடு அமர்ந்திருக்கிறார். ஸ்தோத்திரப்பா நம்மை உற்று கவனிக்கிறவர், நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறவர், நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். மீண்டுமாய் பாடுவோமா? அவரை துதிப்போமா? செங்கடலை இரண்டாய் பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், தண்ணீரை கூட என் தகப்பனாகிய இயேசு நைல் நதி முழுவதுமாய் இரத்தமாக மாற்றி கொண்டு விட்டார். இரத்தமாக தேவன் விசேஷமாய் அந்த இரத்தமாக மாற்றி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுபோல உங்களையும் நடத்துவார், உங்களையும் நடத்துவார், உங்களையும் நடத்தி கொண்டிருப்பார். கலங்காதீங்க, திகையாதீங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க, பொறுமையா இருங்க. நீங்க வெறுமையா போகவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டே இருப்பார், நடத்தி கொண்டே இருப்பார். அவருடைய சிறகுகள் உங்களை அளவுக்கு அளவுக்கு அதிகமாய் அவர் மூடிக்கொள்ளுவார், மூடிக்கொள்ளுவார். மூடிக்கொண்டு உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற தகப்பன் தான் நம் சர்வ வல்லமை உள்ள தகப்பன். அவரை உற்சாகமாய் மீண்டும் ஒரு விசை அவரை ஆராதிப்போமா? அவரை மகிமைப்படுத்துவோமா? இருக்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல ஆமென் சொல்லுங்க. இருக்கிற இடத்துல துதியுங்க. அவர் துதிக்கு பிரியமாய் இறங்கி வருவார். உங்களை ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்துவார். இந்த இரவிலையும் உங்களை நடத்துவார், நடத்தி கொண்டிருப்பார். ஏனென்று சொன்னால் 24 மணி நேரம் ஒரு நாளுக்கு உண்டு. அந்த 24 மணி நேரத்துல நீ எவ்வளவு நேரம் பிதாவை நோக்கி முழங்கால் படியிடுகிறாய், செலவிடுகிறாய் என்று சொல்லி தேவ சமூகத்துல கணக்குண்டு என் மகனே மகளே என்று சொல்லி விசேஷமாய் வீணான காரியங்களுக்கு போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க, தேவனோட பாதத்தில் இருங்க. நாம் ஒவ்வொரு நாளும் விசேஷமாய் ரெடி ஆகிற போது நம் முகத்தை கண்ணாடிக்கு நேராய் நிறுத்தி கொண்டு முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதுபோல நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம் முகத்தை எவ்வளவுக்கு அழகாய் மேக்கப் போட்டு கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் உற்று கவனிக்கிறார். ஆனாலும் ஜெபிப்பது கொஞ்சமா இருக்கிறது. அதிக நேரம் நம் முகத்தை கண்ணாடிக்கு நேராய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, தேவ சமூகத்துல உங்க பாரத்தை சொல்லுங்க. அதிக நேரமாய் அதுல செலவிடுகிற நேரத்தை விட அதிகமாய் தேவ பாதத்துல செலவிடும் போது தேவன் உங்களை வாழாக்க மாட்டார், உங்களை கீழாக்க மாட்டார், உங்களை மேலாக்கி கொண்டிருப்பார். இன்னைக்கு விடுகிற கண்ணீர், இன்னைக்கு விடுகிற பாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் லெகுவாக்குவார், தேவன் லெகுவாக்குவார். அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். உம்முடைய கரம் அவர் தாங்கி கொண்டிருக்கிறது. உம்முடைய கரம், கர்த்தரோட கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், தேவ தூதர்களை அனுப்புவேன், தேவ தூதர்களை அனுப்பி உம்மை பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் வேடன் கண்களுக்கும் பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கும். இந்த இரவுல நம்ம தூங்கும்போது இருக்கிறோமோ இருக்க மாட்டோமோ தெரியாது. ஆனாலும் தேவ சமூகத்துல செலவிடுங்க, செபிங்க. ஒரு மனுஷன் நடந்து போகும்போதே மரணம் நேரிடுது, நடந்து போய் கொண்டிருக்கிற போதே மரணங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவனை நீங்க உயர்த்தும் போது, செபிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது அவர் தூதர்களை அனுப்புவார். அவர் தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு எதுவும் உங்கள் சரீரத்தில் சேதம் வராதபடிக்கு தேவன் பாதுகாப்பார். அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் விசேஷ வண்ணமாய் இருக்கிறபடியாய் அப்பா என்று சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் மரண இருளில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், பொல்லாப்பில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். எதுவும் என்னை சேதப்படுத்தாத படிக்கு, எதுவும் என் பிள்ளைகளை சேதப்படுத்தாத படிக்கு, எதுவும் என் குடும்பத்தை சேதப்படுத்தாத படிக்கு ஏசப்பா
இந்த நாளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், செலவிடுகிறேன். இந்த நாளை என்னை பயன்படுத்துங்க. நான் கண்ணாடிக்கு நேராய் நின்று முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, நீங்க என் முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, என் உள்ளத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இனி தீய பழக்கங்களிலிருந்து, தீய நண்பர்களிலிருந்து விடுதலை ஆகி உமக்கு நான் செயல்படுவேன், உம்மை நோக்கி பார்ப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவராகிய சமூகத்தில் செலவிடுங்க. விசேஷமாய் பயன்படுத்துவார். பயன்படுத்தி உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார், அழகு பார்ப்பார். 24 மணி நேரம் இருக்கிறது. அந்த 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் நீங்கள் செலவிடுகிறீர்கள் என்று பாருங்க. ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்தால் கூட 8 மணி நேரம் வேலை செய்தால் சம்பளம் கொடுப்பார்கள். ஆனாலும் தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் உங்களுக்கு இருக்கிறது? செலவிடுங்க, விசேஷமாக செலவிடுங்க. எல்லாரும் நீங்க செலவிடுகிற போது தேவன் உங்கள் செலவுகளை பாதுகாப்பார். நீங்க எவ்வளவு நேரம் தேவனோட பாதத்தில் ஜெபிக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற பலனை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிற தகப்பன் அவர்தான். அவர் சமூகத்தில் துதிய வேண்டும், ஜெபமும் வேண்டும். தானியேல் இரவு முழுவதும் பரலோக ராஜாவின் கரத்தை நோக்கி செபித்ததனால தான் தேவன் அங்கு விடுதலை கொடுத்தார். இரவு முழுவதும் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி வைத்திருக்கிறாரு. அப்பா, இந்த சிங்கத்தில் இருக்கிறதே, இந்த சிங்கத்தின் குகையில இருக்கிறனே, இந்த சிங்கத்தின் வாய்களெல்லாம் நீர் கட்டும் ஆண்டவரே, தேவ தூதர்களை அனுப்பி கட்டி வைங்க ஆண்டவரே. காலை விடியும் வரை தேவன் பாதுகாத்தார். அதுதான் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் நீங்க துதிக்கும் போது, நடந்து போகும்போது கூட துதிக்கலாம், உக்காந்து இருக்கிற இடத்துல துதிக்கலாம், படுத்து கொண்டு இருக்கிற இடத்துல துதிக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் துதித்து கொண்டிருங்க. தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்பார். வீணான வார்த்தைகளுக்கு, வீணான பேச்சுக்கு விலகி வெளியே வாங்க. வேதம் சொல்லுகிறது, சீர்கெட்ட கிழவிகளின் பேச்சுக்கு, வீண் கட்டுக்கதையை விட்டு வெளியே வா. அது போல நீங்க வெளியே வந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தரோட வார்த்தைக்கு பயப்படுங்க. தேவன் உங்களை வாளாக்க மாட்டார், தலையாக்கி கொண்டிருப்பார். உங்களை கீழாக்க மாட்டார், மேலாக்கி கொண்டிருப்பார். சிங்கத்தின் வாய்களை கட்டினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீரை இரத்தமாக மாற்றினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிங்கத்தின் வாய்களை கட்டினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீரை இரத்தமாக மாற்றினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிங்கத்தின் வாய்களை கட்டினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீரை இரத்தமாக மாற்றினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிங்கத்தின் வாய்களை கட்டினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிங்கத்தின் வாய்களை கட்டினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீரை இரத்தமாக மாற்றினவரை
துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாய் பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா, பரிசுத்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதித்து துதித்து உம்மை மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அப்பா, எந்த காலத்திலையும் உங்களை நாங்கள் உயர்த்துவோம், எந்த நேரத்திலையும் உங்களை நாங்கள் உயர்த்தி துதிப்போம் ஆண்டவரே. எங்கள் நாவுகளை உம்முடைய வார்த்தைகளை வையுங்க, உம்முடைய வார்த்தையால் எங்களை நிரப்புங்க, எங்களை பயன்படுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்லமை, உம்முடைய சிறகுகள், உம்முடைய அபிஷேகங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறபடியாய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் ராஜா. எசப்பா, அன்றைக்கு தானியேலை சிங்கத்தின் குகையில் சிங்கங்களெல்லாம் சுற்றி நிற்கிற போது பாதுகாத்த கர்த்தர் அல்லவா நீர். அதுபோல ஒவ்வொரு நாளும் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சத்ருவு எழும்பி நிற்கிறார்கள் அப்பா. ஒவ்வொருவருக்கும் அந்த சத்ருவிலிருந்து, அந்த போராட்டத்தில் இருந்து ஒவ்வொருவரையும் விடுவிக்க வழியை ஆயத்தப்படுத்தும், வழியை ஒன்று உண்டாக்கும்படியாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. பரலோக ராஜாவே, நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யத்தில், உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை நினைத்து கொள்ளுங்கள், எங்களை நினைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் துதிக்கணும் ஆண்டவரே, இன்னுமாய் செபிக்கணும். அந்த மன்றாட்டின் அபிஷேகங்களை ஊற்றுங்க எங்கள் மேலே, எங்கள் தலையின் மேலே தண்ணீரும், எங்கள் கண்களில் கண்ணீரும் இருந்தாய் நலமாயிருக்கும் ஆண்டவரே. கண்ணீரால் ஜெபிக்கும் மன்றாட்டினாவி அபிஷேகம் தாருமையா. கண்ணீரால் ஜெபிக்கும் மன்றாட்டினாவி அபிஷேகம் தாருமையா. பாரத்தோடு ஜெபிக்க, கண்ணீரோடு வீதைக்க அபிஷேகம் தாருமையா. பாரத்தோடு ஜெபிக்க, கண்ணீரோடு வீதைக்க அபிஷேகம் தாருமையா. கண்ணீரால் ஜெபிக்கும் மன்றாட்டினாவி அபிஷேகம் தாருமையா. பாரத்தோடு ஜெபிக்க, கண்ணீரோடு வீதைக்க அபிஷேகம் தாருமையா. அபிஷேகம் தாருமையா. நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாதவர், துதிகள் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர், நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உயிரோடு இருக்கிறவர், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் இயேசு கிறிஸ்து. சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். நீங்க அநேக நாட்கள் செபித்து கொண்டிருக்கலாம், அநேக நாட்கள் துதித்து கொண்டிருக்கலாம். தேவனோட வார்த்தை ஏற்ற காலத்தில் உங்க தேசத்தில் உங்களை மேல தேவனோட அபிஷேகம் மழை பொழியும், மழை பொழியும். அது ஆசீர்வாதமான மழையாய் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனோட பாதத்தில் நின்று செபித்து விட்டு கடந்து போகும்போது தேவ தூதர்களும் உங்களுக்கு பாதுகாவலர்களாய் இருக்கிறார்கள். உங்களை பார்க்கிறவர், உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். உங்களை பாதுகாப்பார், உங்களை நடத்துவார், உங்களை கைவிடவே மாட்டார். அனுதினமும் உங்களை போஷிக்கிற தகப்பன் தான் நம் தகப்பன், நம் ராஜா, நம் சர்வ வல்லமை உள்ள தகப்பன்.
என் பஞ்சக்காலும் தீரும் வரை அனுதினும் நடத்தும் எளியாவின் தேவனே. என் பஞ்சக்காலும் தீரும் வரை அனுதினும் நடத்தும் எளியாவின் தேவனே. எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே. கர்த்தருக்கு நன்றி சொல்லி புது பாடல் நாவில் தந்து அனுதினம் துதித்திட. கர்த்தருக்கு நன்றி சொல்லி புது பாடல் நாவில் தந்து அனுதினம் துதித்திட. எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே. காக்கை கொண்டு போஷித்து அனுதினம் நடத்தும் எளியாவின் தேவனே. காக்கை கொண்டு போஷித்து அனுதினம் நடத்தும் எளியாவின் தேவனே. எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே. காக்கை கொண்டு போஷித்து அனுதினம் நடத்தும் எளியாவின் தேவனே. என் பஞ்சக்காலும் தீரும் வரை அனுதினம் நடத்தும் எளியாவின் தேவனே. எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே. சாரிபாத்து வீட்டில அற்புதங்கள் செய்த எளியாவின் தேவனே. சாரிபாத்து வீட்டில அற்புதங்கள் செய்த எளியாவின் தேவனே. எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே. என் பஞ்சக்காலும் தீரும் வரை அனுதினம் நடத்தும் எளியாவின் தேவனே. சாரிபாத்து வீட்டில அற்புதங்கள் செய்த எளியாவின் தேவனே. மரித்து போன சிறுவனை உயிரோடு எழுப்பின எளியாவின் தேவனே. மரித்து போன சிறுவனை உயிரோடு எழுப்பின எளியாவின் தேவனே. எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே. என் பஞ்சக்காலம் தீரும் வரை அனுதினம் நடத்தும் எளியாவின் தேவனே. சாரிபாத்து வீட்டில அற்புதங்கள் செய்த எளியாவின் தேவனே. மரித்து போன சிறுவனை உயிரோடு எழுப்பின எளியாவின் தேவனே. எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே, எளியாவின் தேவனே.
கர்த்தருக்கு நன்றி சொல்லி புது பாடல் நாவில் தந்து அனுதினம் துதித்திட. கர்த்தருக்கு நன்றி சொல்லி புது பாடல் நாவில் தந்து அனுதினம் துதித்திட. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, என் பஞ்சகாலம் தீரும் வரை அனுதினம் நடத்தும் எலியாவின் தேவனே. அப்பா, ஏசப்பா, எங்கள் பஞ்சகாலம் தீரும் வரை எங்களை நடத்துங்கப்பா. எங்கள் பஞ்சகாலம் தீரும் வரை எங்களை நடத்துங்கப்பா. யாரெல்லாம் கைகளை உயர்த்தி தொலைக்காட்சியை பார்த்து வருகிறவர்கள் கைகளை உயர்த்தி எங்கள் பஞ்சகாலம் எங்களுக்கு தீரும் வரை எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அன்றைக்கு சாரிபாத்து வீட்டில் அற்புதம் செய்தீங்களே, இன்றைக்கு எங்க குடும்பத்தில், எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, எங்க குடும்ப வாழ்க்கையில எங்கள் பஞ்ச காலமாய் இருக்கிறது. இந்த பஞ்ச காலத்தை தீரும் வரை எங்க குடும்பத்தை நடத்துங்க, எங்களை நடத்துங்க, நீங்க நடத்துங்க. வருகிற வருமானம் எங்களுக்கு பத்தல, ஆனாலும் எங்களுக்கு பஞ்சம் இருக்கிறது ஆண்டவரே, பஞ்சம். இது எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எலியாவின் தேவன் அல்லவா நீங்க, எலியாவை போஷித்த தேவன் அல்லவா நீங்க, எலியாவை கொண்டு அற்புதம் செய்தவர் அல்லவா நீங்க. அன்றைக்கு சாரிபாத்து வீட்டுக்கு கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய்தான் இருந்தது, அற்புதம் செய்தீங்களே. எங்க குடும்பத்துல தானியங்களை ஆசீர்வதியும், எங்க விவசாயத்துல தானியங்களை ஆசீர்வதியும். அன்றைக்கு ஈசாக்கு விதைக்கும் போது விதைத்தத 100 மடங்கு ஆசீர்வதித்தீங்களே. எங்க நிலத்துல விவசாயத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்க நிலத்துல விவசாயத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்க விவசாயத்துல நன்மையால நிரப்புங்கப்பா, அப்பா நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. இருக்கிற இடத்துல ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார். யாசோப்பின் எல்லையை விரிவாக்கின தேவன் உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார், விரிவாக்குவார். இருக்கும் இடத்துல ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உங்களை பயன்படுத்துவார், அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். சாரிபாத்து வீட்டில் அற்புதம் செய்த தகப்பன், அற்புதம் செய்த தகப்பன், அதிசயம் செய்த தகப்பன் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதம் முழுவதுமாய், இந்த மாதம் முழுவதுமாய் அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. செய்வார். அவர் அற்புதத்தை செய்கிற தகப்பன், அவர் பெருக செய்கிற தகப்பன். 2 மீன் 5 அப்பங்கள் 5000 பேருக்கு மேல் போஷிக்க செய்தீர். 2 மீன் 5 அப்பங்கள் 5000 பேருக்கு மேல் போஷிக்க செய்தீர். ஆராதிப்போமே, ஆராதிப்போமே, நாள் முழுதும் உம்மை ஆராதிப்போமே, 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 நாள் முழுதும் உம்மை ஆராதிப்போமே. 2 மீன் 5 அப்பங்கள் 5000 பேருக்கு மேல் போஷிக்க செய்தி. ஆராதிப்போமே, ஆராதிப்போமே, நாள் முழுதும் உம்மை ஆராதிப்போமே, 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 நாள் முழுதும் உம்மை ஆராதிப்போமே. மேக சம்பம் அக்னி சம்பமே, இரவும் பகலும் சூழ்ந்து கொண்டீரே. மேக சம்பம் அக்னி சம்பமே, இரவும் பகலும் சூழ்ந்து கொண்டீரே.
ஆராதிப்போமே, ஆராதிப்போமே, நாள் முழுதும் உம்மை ஆராதிப்போமே. மரித்த மனுஷனையும் உயிரோடு எழுப்பினீரே, மரித்த மனுஷனையும் உயிரோடு எழுப்பினீரே. ஆராதிப்போமே, ஆராதிப்போமே, நாள் முழுதும் உம்மை ஆராதிப்போமே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரே தெய்வம் என்று அறிவோம். அவரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், அவரையே ஆராதிப்போம். அன்றைக்கு சிறு சகோதரன் 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு வந்து கொடுத்தபோது 5000 பேருக்கு மேலாக போஷித்தவர் நம் சர்வ வல்லமை உள்ள தகப்பன். நம் பஞ்ச காலத்தை கூட ஆசீர்வதிக்கிற வல்லவராய் இருக்கிறார். நம் பஞ்ச காலத்தை தேவ சமூகத்தில் செலவிடுவோம். ஆண்டவரே, இந்த பஞ்ச காலத்தில் நீங்க எங்க கூட இருந்து நடத்துங்க, எங்களை நடத்துங்கப்பா. அன்றைக்கு அந்த பஞ்சம், அந்த சிறுவன் 2 மீனையும் 5 அப்பங்களையும் சாப்பிடும்படி கொண்டு வந்திருந்தானோ, ஆனாலும் அதை தேவ சமூகத்தில் உற்சாகமாய் கொடுத்த போது அது பழுகி பெருக செய்தது. தேவ சமூகத்தில் உங்க துதியும் உங்க ஜெபத்தையும் அவருக்கு கொடுங்க. அவரை நோக்கி பாருங்க. 24 மணி நேரம் இருக்கிறது, அதிக நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தெல்லாம் தேவ சமூகத்தில் செலவிடுங்க. அவர் சாரிபாத்து வீட்டில் அற்புதம் செய்தது போல உங்கள் குடும்பத்திலேயும் அற்புதங்களை செய்வார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைகளை நிறைவாக்குவார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த சிறுவன் கொண்டு வந்து கொடுத்த போது அதை ஆசீர்வதித்தவர் அல்லவா? அது போல தேவ சமூகத்தில் உங்க துதியை கொண்டு வாங்க, உங்க ஜெபத்தை கொண்டு வாங்க. அதிக நேரம் இருக்கிறதப்பா, நாங்க செலவிடுகிறோம். நீர் அற்புதம் செய்யுங்கப்பா, இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, இன்றைக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா சொல்லுங்க. அவர் தேவ தூதர்களை அனுப்புவார். தேவ தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார். வேடன் கண்களுக்கும் பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்ப வைப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் உங்களை பாதுகாக்கிற தகப்பன் தான் நம் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை பாதுகாப்பார், உங்களை தப்ப வைப்பார். வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். அதனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செலவிடுங்க, துதிங்க. அவருக்கு துதிய காணிக்கையா தாங்க, ஜெபத்தை காணிக்கையா தாங்க. ஆண்டவரே, எங்களிடத்துல ஒன்றுமில்லை கொடுப்பதற்கு, ஆனாலும் நாங்கள் துதியை கொடுக்கிறோம், ஜெபத்தை கொடுக்கிறோம், உமக்கு பயந்து நடக்கிறோம், உங்க வழியில நிற்கிறோம். நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா, நீங்க அதிசயம் செய்யுங்கப்பா சொல்லுங்க. அவர் செய்வார், அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். அவர் வாக்கு தந்ததை கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட
பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே, போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்து கானானை கையடித்தாரே, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, கர்த்தரே தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோம், நடுவழியில் நின்று போவதில்லை, வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே, செபிக்கும் போதெல்லாம் துணையானாரே, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோம், நடுவழியில் நின்று போவதில்லை, வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே, செபிக்கும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. நாமெல்லாம் வெறுமையானவர்கள். கர்த்தராகிய இயேசு நமக்குள் வருகிற போது நாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறோம், ஆசீர்வாதமாய் மாறுகிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்கிற தகப்பன், கர்த்தரே தேவன், அவரே பரிசுத்த தகப்பன். ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே, ஆமென் சுவாமி, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. உம்முடைய பொற்பாதத்துல கர்த்தாவே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, நீர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, எத்தனை ஜெப குறிப்புகளை கொடுத்துருக்காங்க. ஜனங்க எவ்வளோ பாரத்தோடு இருக்காங்க, கஷ்டத்தோடு இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் சூழ்நிலைகள் கர்த்தாவே, அவை நாங்கள் ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம். அவர்கள் எனக்காக ஜெபிங்கன்னு கேட்டுக்கொண்ட அவர்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. டிஎன் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக இப்போ நம்ம ஜெபிப்போம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பொற்பாதத்தில் கர்த்தாவே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அந்த எக்ஸாமில் நல்லபடியாக கர்த்தாவே, எக்ஸாம் நல்லபடியாக எழுத அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்கப்பா. சரீரத்துக்கு தேவையான சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனை ஒரே மூச்சாக எழுதி நல்லபடியாக எழுதி முடிக்க மகனுக்கு நீர் ஒரு அனுகிரகம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, கர்த்தாவே உம்மாலே எமக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்னால் ஆகும் அப்பா, நீர் கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவரே. தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரப்பா. எக்ஸாமுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த தேர்வு நான் நல்லபடியாக எழுதி முடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக இரவும் பகலும் நேரம் ஒதுக்கி ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. பிரயாசப்படுகிறாங்கப்பா. எப்படியாவது இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிட்டு நான் ஒரு நல்லபடியாக ஒரு வேலையில் அமரணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் பிள்ளைங்களை காப்பாற்றணும், அப்படி என் தாய் தகப்பனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தகப்பனை பிரயாசப்படுகிறார்கள் ஆண்டவரே. அந்த பிரயாசங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற நல்ல ஞானத்தை கொடுப்பீராக தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மாலே ஆகும் என்று சொன்னது போல நல்ல கல்விமானி ஞாபகத்தை கொடுப்பீராக தகப்பன். நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பீராக. படித்தது நினைவில் நின்று அப்பா எழுதத்தக்கதாக நீர் கிருபையும் தயவும் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே, மை துதிக்கிறோம் ராஜா.
சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த தகப்பனுக்கு நன்றி ராஜா. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீ, இதுநேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா உங்களுக்குத்தான். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர தகப்பனே. அதே போல தகப்பனே, ஃபேமிலிக்காக, ஆமென். என்னுடைய ஃபேமிலிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன சகோதரனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அப்பா உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க குடும்பங்களை கட்டுகிற தேவன், குடும்பங்களை ஆசீர்வாதிக்கிற தேவன், குடும்பங்களை கர்த்தாவே நீங்க பிரியப்படுகிற தேவன். அப்பா கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே மக்கு ஸ்தோத்திரப்பா. கொர்நேலியுடைய குடும்பத்தை ஆசீர்வாதித்த தேவன், ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வாதித்த தேவன், ஈசாக்கின் குடும்பங்களை ஆசீர்வாதித்த தேவன். அப்பா அதே போல தகப்பன் இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வாதிப்பீராக. எங்க குடும்பங்களுக்காக, எங்க ஃபேமிலிக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, உடைய ஃபேமிலிக்காக, உடைய குடும்பங்களுக்காக நாங்க நம்முடைய திறப்புல நிற்கிறோம் ஆண்டவரே. இதுவழி ஆசீர்வாதிப்பீராக தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரப்பா. குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே நீர். அப்பா அந்த கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பங்களை பேர் பேராய் ஆசீர்வாதிப்பீராக தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரப்பா. குடும்பங்களை கட்டி எழுப்புவீராக. அந்த குடும்பத்துக்கு தேவையான உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் தருவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே நன்றி ராஜா. ஸ்தோத்திரப்பா. நன்றி நன்றி ராஜா. அந்த சன்னுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய பிள்ளையுடைய திருமண காரியத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவர். நல்ல திருமணத்தை, நல்ல ஒரு வரனை கூட்டி கொடுப்பீராக தகப்பனே. சொன்னது போல அந்த திருமண காரியங்கள் கர்த்தாவே கர்த்தர் வாய்க்க செய்வாராக. ஸ்தோத்திரப்பா. திருமண காரியங்களை கைகூடி வர பண்ணுவாராக. அப்பா நல்ல பெண்ணை, நல்ல ஆண் பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. ஒன்றாக உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகும்படி தகப்பனே நல்ல நல்ல குடும்பங்களை இணைத்து வைப்பீராக தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காமல் கடவான் என்ற வேத வசனத்தின்படி தகப்பனே இதுவோ எதுவோ எது வாய்க்குமோ என்று சொல்லி கலங்காத படிக்கு கர்த்தாவை அவர்களுக்கு ஏற்ற துணைகளை கொடுத்து அந்த குடும்பங்களை ஆசீர்வாதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய திருமண காரியங்களை வாய்க்க செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவை நீங்க செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அசைவாடும் இன்று அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடும் இன்று அசைவாடும் ஆவியான தேவா. ஆம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. அபிஷேகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே
அநேக தேவ பிள்ளைகள் நாங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பணும் நிரம்பணும் நிரம்பணும்னு சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த உன்னதமான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அவங்களை ஆவியில் நிரப்புவீராக நிரப்புவீராக தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. அவர்கள் வாஞ்சிக்கிறபடினால் ஆண்டவரே அந்த வாஞ்சைகளை நீ நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளாதிருப்பது எப்படின்னு சொன்னது போல தகப்பனே, பிள்ளைகளை நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா தம்மிடத்துல கேட்டு கொள்ளுகளுக்கு பரிசுத்த ஆவியான தருவார் என்று சொன்னது போல தகப்பனே, பிள்ளை கேட்டது போல இவர்களுக்கு உன்னதத்தின் ஆவியை பரிசுத்த ஆவியை தருவீராக. ஏன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கு பூமியில் அவர்கள் கடைசி விடைப்பட்ட சாட்சியாய் நிற்பார்கள் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் அவங்களுக்கு வேணும்னு வாஞ்சையோடு கேட்கிறாங்கப்பா. அதே போல அவங்களுடைய வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. வேலை இல்லாத பிள்ளைகள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. எக்ஸாம் எழுதும் போதும் கஷ்டப்படுறாங்க, நல்ல ரிசல்ட் வரணுன்றதுக்காகவும் கஷ்டப்படுறாங்க, முடிச்ச வேலைக்காகவும் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. படித்து முடித்து கர்த்தாவே வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் ஐயா, நல்ல நல்ல வேலைகளுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. தேவனே உம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், இரவும் பகலும் சமூகத்தில் செபிக்கிற பிள்ளைகளுடைய அப்பா பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. நல்ல நல்ல வேலைகளை கொடுப்பீராக, வேலைகளை அவங்களை உயர்த்தி வைப்பீராக, நல்ல வேலைகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வாதிப்பீராக தகப்பனே. ஆகாது முடியாது நடக்காதுன்னு சொன்னா கூட தகப்பனே என் தேவாதி தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுப்பீராக, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வாதிப்பீராக தகப்பனே. அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வாதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரும்படி உங்களுக்கு உதவி செய்வீராக, ஒத்தாசை அனுப்புவீராக. அப்பா நீங்க உள்ளத்துல பேசுவீராக தகப்பனே. அதிகாரிகள் கண்கள பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரப்பா. நல்ல நல்ல வேலைகள் கிடைக்கட்டும், போகிற இடமெல்லாம் நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டகள், உம்முடைய நாமம் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க வேலைகளை கொடுப்பீராக, வேலைகளை கொடுப்பீராக அப்பா. நல்ல நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல பிள்ளைகளை உயர்த்தி வைப்பீராக, நல்ல போஸ்டிங்களை கொடுப்பீராக பிள்ளைகளுக்கு கர்த்தாவே. இப்படி கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord Jesus. ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். கிருபை உள்ள ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் ராஜா. இந்த ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் தகப்பனே நீர் அங்கீகரித்து அதற்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. எங்கள் பலனாகிய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விரல் பிடித்து என் தகப்பன் எழுதி நல்ல ஞானத்தை தந்து அவர்கள் படித்ததெல்லாம் வரும்படி கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாய் செபிக்கிறேன். திருமணத்திற்காக ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல துணைகளை ஏற்படுத்தி அதனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் செபிக்கிறேன். குடும்பத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தரும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. பயன்படுத்தும். இப்படி அநேக ஜெப விண்ணப்பங்களுக்காக தேவ சமூகத்தில் செபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா நீர் பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறைசாலை கதவுகள் திறக்கணும், இரவும் பகலும் ஜெபிக்கணும். சிறைசாலை கதவுகள் திறக்கணும், இரவும் பகலும் ஜெபிக்கணும். முழங்கால் யாவும் முடங்கணும், துதியின் சேனை எழும்பணும், துதியின் சேனை எழும்பணும். சிறைசாலை கதவுகள் திறக்கணும், இரவும் பகலும் ஜெபிக்கணும். முழங்கால் யாவும் முடங்கணும், துதியின் சேனை எழும்பணும், துதியின் சேனை எழும்பணும்.
யோனாவை போல துதிக்கணும், அன்னாளை போல செபிக்கணும். யோனாவை போல துதிக்கணும், அன்னாளை போல செபிக்கணும். எலியாவை போல துதிக்கணும், எலிசாவின் போல இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர். அவர்கள் எல்லாம் எலியா மேல இருந்த அபிஷேகம் எலிஷா மேல ஊற்றினது போல ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்துக்கும், படிப்புக்கும், திருமண காரியத்திற்கும், ஒவ்வொருவருக்கும் ஜெபத்துல கொடுத்திருக்கிற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்வீராக. ஆமென். பரிசுத்த தகப்பனுக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரலோக தகப்பனே நன்றி ராஜா. ஆமென். கொடுக்கிற ஹார்ட்ல பிளாக் இருக்குன்னு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். எப்படியாவது ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். போடுங்க ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா இதுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். வயதானவர்கள் பரவாயில்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. சின்ன வயதுல இருக்கிறவங்களே கர்த்தாவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு எனக்குன்னு சொல்றாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஒரு விசை நீர் அவர்களுக்கு மனம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தாவே நீங்க குழந்தை பாக்கியத்தை தந்தருளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை நீர் மனம் இறங்கும் தகப்பனை, மனம் இறங்கும் ஐயா. அவமானம், அந்த நிந்தை, அந்த சிறுமை தகப்பனே நீக்கி போடும்படி அப்பா கடாட்சி தருளும்படியாய் செபிக்கிறோம். அவளுடைய சமூகத்துல கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. குழந்தை கொடுங்க ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஆண்டுல அநேக தேவ பிள்ளைகளுக்கு தகப்பனே, தடையா இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தகப்பனே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அநேக தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு முடியணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நிறைய 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 பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா ஸ்தோத்திரப்பா. நாங்க காதுல கேட்கிற இடமெல்லாம் என் பிள்ளைகளுக்கு முடிஞ்சிச்சு, திருமணம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவரே. தகப்பனே வயதாய் கொண்டே சொல்லி அப்பா அழுது கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. தயவு செய்து உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்லபடியாக நல்லபடியாக அவங்க வீட்லயும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நடத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கிடைக்க உதவி செய்யும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க, கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க பெரிய காரியங்களை செய்கிற தகப்பனப்பா, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரப்பா, ஆராய்ந்து கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரப்பா, தகுமான காரியங்களை செய்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு பலப்படுத்துங்கப்பா, பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க தகப்பனே. சிறு பிள்ளைகளுக்காக அவருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம். முதிர் வயது இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. புருஷர்மார்களுக்காக, ஸ்திரீமார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. வாலிப பெண் பிள்ளைகளுக்காக, வாலிப ஆண் பிள்ளைகளுக்காக அவருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பிள்ளைங்க கெட்டு போறாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. அந்த காதல் என்ற வலையில விழுந்து சிக்கி சிக்கி சின்ன பின்னமாகறாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்பையும் திருந்தின பாடு இல்லைங்களே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். திரும்ப 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 நடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ஒரு சுழற்சி போல தகப்பனே. மரிக்கிறவர்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள், ஓடுகிறவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், காணாமல் போய்கொண்டே இருக்கிறார்கள். இதுலயும் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. சின்ன சின்ன வாலிப பிள்ளைகள் எல்லாம் காதல் என்ற வலையில சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா.
உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பிள்ளைகள் கர்த்தாவே தவறான பாதையை தேர்ந்தெடுக்காத படிக்கு பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, காத்து கொள்ளுங்க ராஜா. உடைய வல்லமையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிப வயது தகப்பனை எல்லா தீமைக்கும் பிள்ளைகளை நீங்க விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியா நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பொல்லாத உலகத்துல அப்பா சுவாமி நினைத்து கூட பார்க்க பயங்கரமா இருக்குது ஆண்டவரே. அப்படியாப்பட்ட உலகம் ஆண்டவரே, இந்த பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிற இந்த உலகத்துல அப்பா பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சிறு வயதிலிருந்தே இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக் கொள்வீர எல்லா தீமைக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. பிறந்த குழந்தைகளை திருடி கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த நிலைமை எல்லாம் மாறட்டும். ஸ்தோத்திரப்பா. குழந்தைகளை பெற்று எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று எடுக்கிறாங்க ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். அந்த குழந்தைகளை திருடி எடுத்து போய் வேற இடத்துல வித்து விடுகிறார்கள் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அப்படியெல்லாம் நடக்காதபடிக்கு நீங்க காத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரப்பா. அநேக கெட்ட பழக்கங்கள் தீய பழக்க வழக்கத்தில் சிக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை நீர் அவளுக்கு மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் சுவாமி. அப்பா குடி பழக்கத்திலிருந்து கர்த்தாவை புகைப்பிடித்திலிருந்து தகப்பனை போதை வஸ்திலிருந்து சினிமா கெட்ட புஸ்தக படிக்கிறதுலேருந்து தகப்பனை ஸ்தோத்திரம். இப்படி விபச்சாரம் வேசித்தனம் இப்படி ஒவ்வொன்றிலிருந்து அவர்கள் விடுதலை அடையும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. குடும்பமாய் கர்த்தாவே அதி சீக்கிரத்துல கர்த்தாவே குடும்பம் எல்லா குடும்பங்கள் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ தேவனை நோக்கி பார்த்து துதிக்கிறாங்க அந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தாவே சாயங்காலத்துல நேரத்துல ஜெபிக்கணும் ஆண்டவரே. குடும்ப ஜெபம் நடக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்லயும் குடும்ப ஜெபம் நடக்கும். அந்த எந்த வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குதோ அந்த வீடெல்லாம் ஆசிரியர், அந்த பிள்ளைகள், அந்த குடும்பம், அந்த கணவன் மனைவி எல்லாம் சமாதானமா இருப்பாங்க ஆண்டவரே. தயவு செய்து நீங்க உதவி செய்யுங்கப்பா, தயவு செய்து உதவி செய்யுங்கப்பா. சர்ச்சுக்கு போனா போதாது, வேத வசனத்தை கேட்டா போதாது, அவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை கை கொண்டு வாழணும் அப்பா. ஒரு விஷயம் நீர் மனம் இறங்கும் அப்பா. குடும்பங்களில் ஆண்டவரே ஜபத்தை கொடுங்கப்பா, ஜபத்தை கொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்க கிருபை செய்யுங்கப்பா அப்பா. வேசிக்க கிருபை செய்யுங்க, நல்லா கைகளை தட்டி பாட கிருபை செய்யுங்க. எல்லா வீடுகளும் இந்த மாதிரி சந்தோஷமான செய்திகள் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. சாத்தானுக்கு இடம் கொடுத்து அப்பா விழுந்து விடாதபடி நீங்க காப்பாற்றுங்க ஆண்டவரே, காப்பாற்றுங்க ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரப்பா. எங்க வீட்லயும் குடும்ப ஜபம் இருக்கு, எங்க வீட்லயும் குடும்ப ஜபம் இருக்கு, நாங்களும் ஜபம் வச்சிருக்கிறோம்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது இல்ல நாங்க போய் ஜபம் பண்ண உட்காரணும்னு சொல்லணும்ப்பா. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கணும் ஆண்டு, ஒவ்வொரு வீட்லயும் நடக்கணும் ஆண்டவரே. தடையா இருக்கிற எல்லா தடைகளும் தகர்த்தி போடும்படியா நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க தகப்பனே. உடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிறவங்க, வயிற்று வலியில இருக்கிறவங்க, இந்த தொண்டை கர்த்தாவே தொண்டை வலியில இருக்கிறவங்க, கேன்சர்ல இருக்கிறவங்க அப்பா ஒவ்வொருவரும் நாங்க நினைவு கூர்ந்து செபிக்கிறோம்ப்பா. கால் வலி, இடுப்பு வலி தகப்பனே ஸ்தோத்திரப்பா. சிறுநீரக பிரச்சனை அப்பா, குடல்ல பிரச்சனை தகப்பனே ஸ்தோத்திரம். மோஷன் போறதுல பிரச்சனைன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. சருமத்துல வியாதியில இருக்கிறவங்க கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இப்படி ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. அப்பா உடைய கரத்துல நாங்க எங்க கிட்ட கொடுக்கப்பட்ட அத்தனை ஜப குறிப்புக்காக நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பேர் பெற ஆசீர்வாதிப்பீராக. இந்த ஆசீர்வாதமான ஜெப மலர் கர்த்தவே ஊழியத்திலிருந்து நாங்கள் தவறாம ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நீங்க நன்மை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஏற்கனவே கர்த்தவே நீ எத்தனையோ பிள்ளைகளை ஆசீர்வாதிச்சிருக்கீங்க. இப்பொழுதும் கர்த்தவே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக விசேஷமா நாங்க பாரத்தோடு செபிக்கிறோம்ப்பா. ஊழியக்காருடைய வார்த்தை நிலைநிறுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை சாட்சியா எடுத்து பயன்படுத்துவீர் கர்த்தாவே. உம்முடைய வல்லமை நல்ல கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா. காயங்கள் ஆற்றும் பலகீனம் நீக்கும் சுகபலன் தருபவரே சோத்திரம். காயங்கள் ஆற்றும்
பலகீனம் நீக்கும் சுகபலன் தருபவரே சோத்திரம். சுகபலன் தருபவரே சோத்திரம். விண்ணப்பம் கேட்பவரே விடுதலையும் தருபவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. விண்ணப்பம் கேட்பவரே விடுதலையும் தருபவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. காயங்களாற்றும் பலகீனம் நீக்கும் சுகபலன் தருபவரே சோத்திரம். சுகபலன் தருபவரே சோத்திரம். சுகபலன் தருபவரே ஸ்தோத்திரம். 18 வருஷமாய் நிமிர முடியாத கோணியை நிமிரச் செய்தீர். 18 வருஷமாய் நிமிர முடியாத கோணியை நிமிரச் செய்தீர். உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. 18 வருஷமாய் நிமிர முடியாத கோணியை நிமிரச் செய்தீர். உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. காயங்களாற்றும் பலகீனம் நீக்கும் சுகபலன் தருபவரே சோத்திரம். சுகபலன் தருபவரே சோத்திரம். மரித்த யாவரின் மகளை உயிரோடு எழுப்பினீரே. உமக்கே ஆராதனை. மரித்த யாவரின் மகளை உயிரோடு எழுப்பினீரே. உமக்கே ஆராதனை. காயங்களாற்றும் பலகீனம் நீக்கும் சுகபலன் தருபவரே சோத்திரம். சுகபலன் தருபவரே சோத்திரம். சகல நோய்களை குணமாக்கும் வல்லவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. சகல நோய்களை குணமாக்கும் வல்லவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. காயங்களாற்றும் பலகீனம் நீக்கும் சுகபலன் தருபவரே சோத்திரம். சுகபலன் தருபவரே சோத்திரம். உன் விண்ணப்பம் கேட்பவரே விடுதலையும் தருபவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. பரிசுத்த நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். பலகீனத்தோடு இருக்கிற நிகழ்ச்சியை பார்த்து வருகிற என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரி, தாயார், தகப்பனார், பெரியவர்களையும் சிறியவர்களையும் பரிசுத்த கரம் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து உமது உள்ளங்கைகளில் அவர்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை. உமது சட்டையின் கீழே மறைத்து கொள்ளுங்க. நாங்கள் ஜெபித்த
ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவன் பதிலளித்து பாதுகாத்து கொள்வீராக. பலனை தருவீராக, சுகத்தை தருவீராக, ஆரோக்கியத்தை தருவீராக தகப்பனே. உமக்கே நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். பலனான கர்த்தர் இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோகி என் தகப்பனே. எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோகி என் தகப்பனே. ஏகோவா நீர் ராஜனே. என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோகி என் தகப்பனே. ஏகோவா என் ராஜனே. ஏகோவா நிஷியாய் எழுந்தருளி என் சத்துருவை தூரத்தி வெற்றி தந்தீரே. ஏகோவா நிஷியாய் எழுந்தருளி என் சத்துருக்கள் தூரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீர். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீர். எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோகி என் தகப்பனே. ஏகோவா என் ராஜனே. ஏகோவா நிஷியாய் எழுந்தருளி என் சத்துருக்கள் தூரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீர். எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோகி என் தகப்பனே. ஏகோவா நீர் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டு எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டு எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல்ஷடா என் தெய்வமே, எல்ரோகி என் தகப்பனே. ஏகோவா நீர் ராஜனே. என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை
துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். யெகோவா நிஷியாய் எழுந்தருளி என் சத்துருக்கள் தூரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிஷியாய் எழுந்தருளி என் சத்துருக்கள் தூரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடா என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே. யெகோவா நீர் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எறியப்பட்டு எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எறியப்பட்டு எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தர் தெய்வம் என்று கைத்தட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தர் தெய்வம் என்று கைத்தட்டி கொண்டாடுவேன். எல் ஷடா என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே. யெகோவா நீர் ராஜனே. என் பலனான கிறிஸ்து விருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். பரிசுத்த நல்ல ஆண்டவரே, இம்மட்டும் என்னை தாங்கி நடத்தி உம்மை உயர்த்தும்படி உம்மை துதிக்கும்படி என்னை அழைத்தீரே. என்னை தெரிந்து கொண்டீரே. என்னை தெரிந்து கொண்ட பாத்திரமாய் வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. என் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்தீரே, நன்றி செலுத்துகிறேன். என் பெயரை கிறுக்கி போடாத படிக்கு நான் காத்துக்கொள்ள கிருபையை தாரும். இயேசுவே, ஜீவ புத்தகத்தில் என் பெயர் எழுதியிருக்கிறீர் என்று சொன்னீர். என் பெயரை கிறுக்கி போடாத படிக்கு நான் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய சமூகத்தில் நின்று செபிக்கவும் துதிக்கவும் என் முழங்கால்களை முடங்கவும் கர்த்தரை நோக்கி என் விண்ணப்பங்கள் எப்பொழுதும் எழுவும். கர்த்தரனை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்காக தேவனாகிய கர்த்தாவே, அந்த விண்ணப்பங்களை எல்லாம் அங்கீகரித்து ஆசீர்வாத தொலைக்காட்சி ஊழியத்தை பார்த்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ சமாதானம் தேவ சந்தோஷத்தினால நிரப்புங்கப்பா. விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறட்டும், வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும், எழுதுகிற படிக்கிற பாடங்கள் நினைவுக்கு வந்து பிள்ளைகள் சரியாய் எழுதி பாஸ் ஆகும்படி தேவன் கிருபை அளிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. உமக்கு நன்றி. திருமணத்திற்காக காத்திருக்கிற என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரி, விசேஷமாய் அந்த திருமண காரியங்கள் கைகூடி வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் அபிஷேகப்பட்டு கானான் ஊரில் நடக்கப்பட்ட திருமணத்தை போல நடத்துவாராக. உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்குவாராக. உங்கள் கண்ணீரையெல்லாம் துருத்தில் வைத்திருக்கிறார். கலங்காதே, நீ திகையாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார், நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்தீர்கள், எங்களோடு செபித்து கொண்டிருந்தீர்கள். எங்களிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களுக்காக நாள்தோறும் நாங்கள் செபிக்கிறோம், நாள்தோறும் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் அங்கீகரித்து பதிலளிக்கும்படியாய் செபிக்கிறோம். விசேஷமாய் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பம் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாராக, வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென் ஆமென். சோத்ரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.